ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சாரப்பா எனக்கு என்ன பார்க்க போகிறோம். புதுசாக வந்து இன்றைக்கி வந்து ஈவெண்ட் வந்துருச்சு கைஸ். நேற்றே வர வேண்டிய டபுள் பேரல் ஈவெண்ட்டு இப்போ வந்திருக்கு கைஸ். நம்ம ஒரு வழியாக அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் நம்ம ஸ்பின் பண்ணி இதை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 12 டோக்கன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது புதுசாக வந்திருக்கு கன் ஸ்கின்னு. இது நல்லாவும் இல்லை கைஸ். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லை மீன்ஸ் பவர் நல்லா இல்லை கைஸ். பவர் வந்து இந்த அளவுக்கு இருந்ததா இதெல்லாம் வந்து ஒர்த்தே கிடையாது. டபுள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கைஸ். டபுள் ரேட் ஆஃப் டேமேஜ் இதாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரி ஓகே, மூவ்மெண்ட் ஸ்பீடும் இது இருக்குது கைஸ். பரவாயில்ல, நமக்கு இதில் ஏதாவது ஸ்பின் பண்ணி கொடுக்குறானா இல்லை நமக்கு வந்து எய்ம் வந்து நமக்கு வந்து இந்த டாப் தான் கைஸ். இந்த டபுள் பேரல் டாப் எடுக்கணும். அப்புறம் வந்து M60 இது என்னது M249 வந்து இது எடுக்கணும் கைஸ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்தால், ரெண்டுமே எடுத்தால் போதும் நமக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. மிச்சம் இதில் இருந்தது எதுவுமே தேவை கிடையாது. அப்புறம் இந்த டபுள் பேரல் வேறு இருக்குது கைஸ். இதெல்லாம் ஒன் பஞ்ச் மேனுக்கு நிகரானது தான். ஆனால் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ்ன்றனால நமக்கு அதளவுக்கு ஒருத்தர் இல்லை கைஸ். சரி, நம்ம வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 2336 இருக்குது. நம்ம போய் வீக்லி போட்டிருக்கோம். அதை கிளைம் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். கிளைம் பண்ணோன்னா அது போக இப்போ வந்து நம்ம 2400 டைமண்ட் இருக்குது கைஸ். நம்ம வந்து இப்போ ஸ்பின் பண்ணுறோம். 2400 டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குது. இது கேட்டிங்கன்னா நம்மகிட்ட 12 டோக்கன் இருக்குது. ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கலாமா கைஸ்? எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இப்போயே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நமக்கு எந்த கன் ஃபஸ்ட்டே கிடைக்கும்னு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொடுக்க மாட்டா எப்படி நமக்கு தெரியும். கொடுக்குறது தான் எப்படி நமக்கு ஏமாத்துறது தான். ஒன்றா கொடுத்து ஏமாற்றுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக கொடுத்து ஏமாத்துறான். சூப்பராக கரணாக்கிறேன் ஏமாத்துறா. ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்துவேன். வேற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வேற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கண்ணே கொடுத்துட்டான். இதுக்கு மேலே நமக்கு என்ன கைஸ் வேணும்? இதுவே போதும். ஆனால் நமக்கு டபுள் பேரல் தான் நமக்கு எய்மே. நம்ம டபுள் பேரலுக்காக தான் வந்திருக்கோம். டபுள் பேரல் கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். இது எடுத்தால் போதும் கைஸ். அது கூட நமக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா டைமண்டே நம்ம ஸ்பின் பண்ணல. டோக்கன்லேயே வந்து ஒரு கன் ஸ்கின் எடுத்தாச்சு கைஸ். இதில் இருக்கிறத மாஸ்டா கைஸ். மாஸ்டா டே கர்ணாகரா அதே மாதிரி ஒன்று கொடுத்துட்றான். நான் அப்படியே ஓடியே போயிடுவேன்டா. இந்த ஈவெண்ட் அப்படியே முடிச்சுக்கிறேன் டே. அப்படியே போதும் டே. இது வேறு எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணால் நான் 250 டோக்கன் கொடுத்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது வேறு வேணாண்டா கர்ணாகரா, என்னை ஏமாத்தாத கர்ணாகரா. டே 1 2 கொடுக்குறா டே. 1 ஐயோ காய் பாருங்க. 1 2 கொடுக்குறான். இந்த 10 எதுக்கடா வச்சுருக்கிறீங்க கைஸ்? பார்த்தீங்கன்னா அது 10 வச்சுருக்கிறான். எதுக்கு வச்சுருக்கிறான், ஏன் வச்சுருக்கிறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. அந்த 10 கொடுக்கவே மாட்டேங்குது. என்ன கைஸ் இது? மறுபடியும் கொடுத்த கண்ணியை கொடுக்குறான். இதுக்கு காய்ஸ் இதெல்லாம் அநியாயமாக இல்லை கைஸ். பாருங்க, 35 டோக்கன் தான் கொடுக்குறான். டேய் பாவி டேய், கொடுத்ததே கொடுக்குறீங்களாடா டேய் கர்ணாகரா. டேய் இப்படிலாம் பண்ணாதடா டேய். ஓ மை காய்ஸ், நமக்கு வர கொடுத்ததே கொடுத்து ஏமாத்துறாங்க கைஸ். கர்ணாகரா டே, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் எட்டுமா? இவரும் ஒன்றா வேறு கொடுக்குறான் டே. இதெல்லாம் நல்லா இருக்காடா. ஏதாவது கன்று உள்ளே இருக்கிறது வேறு கன்று கொடுறா டே. இதில் வேறு கைஸ் மெசேஜில் வருது. ஓ மை காட் காய்ஸ், இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி கைஸ்? ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான். டே உள்ளே இருக்கிறதுல கொடுத்ததை கொடுக்காம வேறு ஏதாவது கொடுறா டே. கொடுத்ததே கொடுத்தா அது 35 டோக்கன் கொடுக்குறாங்க கைஸ். இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். ஈவன் ஸ்பின் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. மறக்காமல் கமெண்ட் ஒரு ட்ரை பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் போல். எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும் போல கைஸ். ஆல்ரெடி டோக்கன் வந்துட்டே இருக்குது. டே 1 2 3 இதுக்கு 5 கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். என்றா கர்ணாகரா டைமண்ட் மொத்தமாக கொடுங்களான்னு முடிவு எடுத்துட்டியா? டே கைஸ் பாருங்களேன். 1 2 5 சரி 5 கொடுக்க மாட்டேங்கிறான். 3 தான் கைஸ் கொடுக்குறான். டே கர்ணாகரா டே காய்ஸ். டேய் 3வது தாட்டி கொடுக்குறீங்கடா அதை. டேய் நியாயமா பண்ணுங்கடா. டே எது பண்ணாலும் டே என்னடா அது காய்ஸ்? இந்த கன்று ஏதாவது ஒன்று உள்ளே கொடுத்தா கூட பரவாயில்ல. கொடுத்ததையே கொடுக்குறாங்க. டேய் இதெல்லாம் நியாயமாடா? அடுக்குமாடா? 10 இப்போ தான் கைஸ் கண்ணில் காட்டுறான். அதுவும் நம்ம கொடுத்ததையே கொடுத்து ஏமாத்துறாங்க கைஸ். காய்ஸ் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஏமாத்துறான்னு தெரியல. எனக்கு இப்படி தான் ஏமாத்துறான். ஐயோ டே மொத்த டைமண்ட்டையும் உருவான் போலையே. டே அப்பா வந்துருச்சு. கொடுத்ததே கொடுத்தும் கூட நமக்கு வந்து கைஸ் கொடுத்ததே கொடுத்து கூட நமக்கு டோக்கன் வந்துருச்சு டக்குன்னு. அவ்வளோக்கும் கூட டக்குன்னுலாம் இல்லை கைஸ். அதுக்கும் 1500 டைமண்ட் செலவழிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியும் எடுக்கிறதுக்கு. எப்படி எனக்கு ஒரு 1500 டைமண்ட் கிடச்சிருன்னு நினைக்கிறேன் கைஸ். கூட 1100 இல்லை கைஸ், 1700 800 வந்துடும் போல். கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2000 டைமண்ட் 2500 டைமண்ட் மஸ்ட்டாக வச்சுக்கோங்க கைஸ். ஒரு 2000 டைமண்ட் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம் போல கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்ததே கொடுக்குறான். அது ஒன்று பாருங்க ஃபுல்லாகவே ஒன்று கொடுக்குறான். டே ஏமாத்தாதடா கர்ணா. டே இப்படியெல்லாம் பண்ணாதடா டே. அடா பாவி டே. பாவி அடுப்பா பட பாவி டே. இதெல்லாம் நியாயமாடா? அடுக்குமாடா? எட்டுமாடா அதெல்லாம்? டே ஓ காய்ஸ் சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம மறுபடியும் லாஸ்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா போடு வேற மாதிரி லாஸ்ட் ஸ்பின்னு சொன்னேன். எதிர்பார்க்கவே இல்லை கொடுப்பான்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் வேற மாதிரி வேற லெவல் காய்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை கொடுப்பானான்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் கைஸ்,
மாஸ் தான் கைஸ். இதுக்கு மேலே நமக்குலாம் எதுவுமே தேவையில்லை. போதும் கைஸ். இந்த ஈவெண்ட்டில் இது எடுத்ததே போதும். அப்பா போதும்டா. கடவுளாக கடவுள் இருக்கிறாங்க மாதிரி கருணாகரா. நான் கதர்னது உனக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்டா கருணாகரா. தேங்க்யூ. அவ்வளோதான் கைஸ். இந்த இதில் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு இதில் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து இதில் ஒன்றும் அப்படி எடுத்து நம்ம விளாட போகிறதும் கிடையாது. இந்த ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அந்த டோக்கன் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் கைஸ். ஏன்னா இதுக்கு எடுத்து நம்ம வேஸ்ட்டு தான். இப்படியும் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கிற ஈவோ கண்ணையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அப்புறம் இதை வேறு எடுத்து வச்சு என்ன கைஸ் பண்ணுறது? இது எடுக்கலாம் போலே இருக்குது கைஸ். இது எடுக்கலாமா கைஸ்? இது எடுத்தால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் போல் இருக்குது. எது எடுக்கிறதுனே தெரில கைஸ். இல்லை எடுக்க வேண்டாம், அடுத்தது ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு இருக்குது கைஸ். என்ன பண்ணுறது? எடுத்து வைக்கலாமா வேணாமா கைஸ்? வேண்டாம் கைஸ். நம்ம வேறு அதுக்கு டைமண்ட் நமக்குலாம் கிடைக்காது. நம்ம வேறு நம்ம செலவழிக்கணும்லாம் இல்லை. நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிறதே போதும் கைஸ். இருக்கிறத யூஸ் பண்ணாலே போதும். நம்ம இதுக்கு மேலே நமக்கு வந்து ஆசையெல்லாம் பட வேண்டாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நமக்கு இது கிடச்சிருச்சு. இது போதும் எனக்கு. எத்தனை ஈவெண்ட் ஸ்பின் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க கைஸ், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.